इस धारावाहिक की घटनाएं और पात्र काल्पनिक हैं। इनका वास्तविक जीवन से कोई संबंध नहीं है। ஏங்க ம் யாருன்னு பாருங்க, யாருன்னு பாருங்க. ஆ ராத்திரி 2வது. இந்த நேரத்துல யாரா இருக்கும் சஜ்ஜனா? உங்க பேஷண்ட் யாராவது இருக்கணும். அவங்க தான் அப்படி கண்ட நேரத்துக்கு வருவாங்க. நீங்களும் 100-200க்காக அவங்க பின்னாடியே ஓடுவீங்க. என்ன பண்றது, என் ஜாப் அப்படி. எஸ், டாக்டர் அலோக் ஸ்ரீவாஸ்தவ். என் பேர் தான் அது. உங்களை வார்ன் பண்ண வந்திருக்கேன். என்ன வார்ன் பண்ண வந்திருக்கீங்களா? நாளைக்கு மார்னிங் கேவல் சின்னாங்கிற ஆளோட பாடியை நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறீங்கல்ல, அவனுக்கு மரணம் விஷத்தால் ஏற்பட்டிருக்கு. நீங்க கொடுக்க போற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ரொம்ப கரெக்டா நேர்மையோட தரணும். இந்த விஷயத்தை சொல்றதுக்காகவா இந்த நேரத்துல கொற்ற மழையில வந்திருக்கீங்க? இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல இதான் சரியான நேரம். நாளைக்கு மார்னிங் என்ன பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நான் உங்களை மறுபடியும் வார்ன் பண்றேன் டாக்டர். ரிப்போர்ட்டை கடமை உணர்வோட நேர்மையா சப்மிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எஸ், என்ன விஷயம்? உங்களை தான் பார்க்க வந்தேன் டாக்டர். இவங்க ராணி, ஐம் ராஜ். என்ன பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே நேரம் தேவைப்படும் டாக்டர். இப்ப எங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நேரம் குறைவா இருக்கா? என்ன புதிர் போட்டுட்டு இருக்கீங்க? ஹலோ மிஸ்டர், கம் டு த பாயிண்ட். நேரா இப்ப விஷயத்துக்கே வரேன் டாக்டர். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க ஒரு போனத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்ய போறீங்க. நீங்க செய்ய போற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பாடியோட டெத் நேச்சுரல்னு எழுதணும். தட்ஸ் ஆல். அவன் பேரு கேவல் சின்ஹா. கேவல் சின்ஹா, அவன் சாவு விஷத்தால ஏற்பட்டிருக்கு. விஷம் சாப்பிட்டு தான் செத்தான உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இப்பதான் எனக்கு மார்ச்சுவரி ஸ்டாஃப் மூலமா தெரிய வந்துச்சு. பாடி நீளமாயிடுச்சா. எனக்கு அப்பதான் டவுட் வந்தது, இது விஷயத்தால தான் ஏற்பட்டிருக்கும். உங்க சந்தேகம் கரெக்ட் டாக்டர். அவனுக்கு நாங்க தான் விஷம் தந்தோம். ஓ, ஐ see. போலீஸ் கிளம்பி வரதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் டாக்டர். ஆனா சுட நேரம் ஆகாது. போலீஸ் இங்க வரதுக்கு முன்னாடி உன்னை வேற ஒரு டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி ஆயிட போகுது.
நீங்க உண்மையிலேயே புத்திசாலி. நாங்க உங்களோட புத்திசாலித்தனத்துக்கு பணம் கொடுக்க தயார். முழுசா 5 லட்சம் இருக்கு. சொல்றத மட்டும் எழுதுங்க. கேவல் சின்ஹாவோட மரணம் இயற்கை ஏற்பட்டது. சரி, உங்களுக்கும் செத்தவனுக்கு என்ன சம்பந்தம்? கேவல் மை ஹஸ்பண்ட். இவர் மை லவர். என்ன இப்ப புரிஞ்சுதா? தேங்க்யூ டாக்டர். உங்களை வார்ன் பண்ண வந்திருக்கேன். நாளைக்கு மார்னிங் கேவல் சின்னாங்கிற ஆளோட பாடியை நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறீங்கல்ல, அவனுக்கு மரணம் விஷத்தால் ஏற்பட்டது. ரிப்போர்ட்டை கடமை உணர்வோட நேர்மையா சப்மிட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சஞ்சனா. நேத்து ராத்திரி நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். ஏன் அப்படி என்ன கனவு? நேத்து ராத்திரி ஒருத்தன் வந்தான் இல்ல, ஆ, இன்னைக்கு நான் அவன் பணத்தை தான் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சுட்டு வரேன். என்ன? அந்த ஆள் நேத்து ராத்திரி 2 மணிக்கு வந்தான். நினைவு இருக்கா? ஆ, சஞ்சனா, இன்னைக்கு காலையில நான் அவன் பணத்தை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சப்போ அந்த ஆள் செத்து போனது ராத்திரி 2 மணிக்கு மேல இல்ல, ராத்திரி 10ல இருந்து 12க்குள்ளதான் அவன் செத்து இருக்கணும். நீங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரி ராத்திரி 10ல இருந்து 12 மணிக்குள்ள செத்து போயிருந்தா அவன் எப்படி 2 மணிக்கு வீட்டுக்கு வர முடியுங்க? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பிரீஃப் கேஸ் யாருது? யாருதுங்க இந்த பணம்? இனி நம்மளுது. நம்மள்டா? இது யார் கொடுத்தது? செத்து போனவனோட பொண்டாட்டி கொடுத்தா.
ஹலோ, யார் நீங்க? ஏதாவது பேசுங்க. ஹலோ, யார் நீங்க? யாருங்க? யாரு? ஹலோ ஹலோ ராஜ், இம்மிடியட்டா வீட்டுக்கு வா. ராணி, எதுக்காக இவ்வளவு அவசரமா வர சொல்ற? ராஜ், நான் கேவல பார்த்தேன். என்ன? ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். கோவப்பட்டு கிளாஸ் போட்டு உடைச்சிட்டான். ராணி, ரிலாக்ஸ். நீ தேவையில்லாம கனவு கண்டு உளர்ற. இல்ல ராஜ், நான் உண்மையை தான் சொல்றேன். இத பாரு ராணி, இது சத்தியமா பிரமையா இருக்கும். இந்த பிரமையை நினைச்சுதான் நீ வீணா பயந்திருக்க. இல்ல ராஜ், சத்தியமா பிரம இல்ல. ப்ளீஸ் சீக்கிரம் வந்துரு. ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு ராஜ். ஓகே, வரேன். சீக்கிரம் வந்துரு. நேத்து நடந்தது கனவா நினைச்சு மறந்துருங்க. யூ டேக் கேர் டார்லிங். யூ டூ. இன்னொரு விஷயம், சாயந்தரம் சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, ஷாப்பிங்க்கு போகணும். யா, 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இன்னைக்கே செலவு செஞ்சிருவியா? இல்ல, தினமும். ஓகே, பாய். பாய். நீயா? நான் உன்னை வான் பண்ணியும் கூட நீ எனக்கு தப்பான ரிப்போர்ட்டை தந்த. விஷத்தால் ஏற்பட்ட மரணத்தை நேச்சுரல் டெத்தா பண்ணிட்ட. தப்பிக்க முடியாது. நீ தப்பிக்க முடியாது. நான் உன்னை இப்போவே சித்திரவதை பண்ணி சாகடிக்க போறேன். உன்னை சாகடிக்க போறேன். ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்ன. சஞ்சனா, 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 காருக்குள்ள ஆவி. சஞ்சனா, 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 கார்ல ஆவி. சஞ்சனா, 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 சஞ்சனா. என்னாச்சு? கார்ல ஆவி. சஞ்சனா, என்ன கொல்ல வருது. என்ன சொல்றீங்க? எங்க ஆவி? கார்ல தான் அந்த ஆவி இருக்கு. கார்ல ஆவி இருக்கு. கார்ல ஆவி இருக்கு. அது என்ன கொன்னுடும். இத பாருங்க, எனக்கு கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். வேணாம், அங்க போக வேணாம். அங்க போனா என்ன கொன்னுடும். அங்க போனா என்ன கொன்னுடும். அங்க போனாதான் உங்க பிரம சுத்தமா உங்களை விட்டு போகும். புரிஞ்சுதா? வாங்க, ஐயோ, வாங்க, வேண்டாம். வாங்க. சஞ்சனா, வா, 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 சீக்கிரம் வா சஞ்சனா. ஆவி எங்க? இங்கதான் பின்னாடி இருந்துச்சு. இங்க யாருமே
யாருமே இல்லையே. இப்பதான் ஆவி அங்க பார்த்தேன். அது என் கூட பேசிச்சு. வாழ்க்கையில முதல் முறையா நீங்க தப்பான முறையில சம்பாதிக்கிறீங்க. அதான் உங்களுக்கு அப்படி தோணுது. இதெல்லாம் வெறும் பிரமை. இல்ல இல்ல சஞ்சனா. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, உங்களுக்கு டைம் ஆகுது. என்னங்க, வீட்ல இருந்தா இத பத்தி நீங்க யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. போங்க. ராஜ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை தனியா விட்டுட்டு போயிடாத. கேவலுக்கு நீ உன் கையில தானே விஷத்தை கொடுத்த. அதான் உன் மனசுக்கு அப்படி தோணுது. ராஜ் ப்ளீஸ், நான் மட்டுமா அவருக்கு விஷம் தந்தேன்? நீயும் அதுல சம்மந்தப்பட்டிருக்க. ப்ளீஸ் சொல்றத நம்பு. ஜன்னலுக்கு வெளியே பார்த்தது கேவலோட ஆவிதான். ஆவி? ராத்திரி முழுக்க நான் உன் கூட தான் இருந்தேன். என் கண்ணுக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. ராஜ், ஒருவேளை அவர் என்ன தனியா பார்த்தாருன்னா அவர் நிச்சயமா என்ன கொன்னுடுவாரு. ராணி, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. நீ தேவையில்லாம எதுக்கும் பயப்படாத. உனக்கு ஒண்ணுமே ஆகாது. ஹலோ. கம் இன். நீயா? நீ தப்ப முடியாது. நான் உன்னை கொல்ல போறேன். அணு அணுவா சாகடிக்க போறேன். நம்பிக்கை துரோகி, படம் வாங்கிட்டியடா. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்டா. இன்னைக்கு நீ தப்பிக்க முடியும். நீ எவ்வளவு தூரம் வேணா ஓடு டாக்டர். உன்னால உன் உயிரை என்கிட்ட இருந்து காப்பாத்திக்க முடியாது. டாக்டர், நீ தினமும் ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறேன். அதுவும் உயிரோட.
டாக்டரின் மரணத்திற்கு ஆவி காரணம். வாட் நான்சென்ஸ். கேவல் சின்ஹாவோட மரணம் விஷத்தால ஏற்பட்டிருக்கு. என் ஹஸ்பண்ட் டாக்டர் அலோக் ஸ்ரீவத்சவ் தப்பான ரிப்போர்ட் தந்தாரு. என்ன காரணம்னா கேவல் சின்ஹாவை கொலை பண்ணவங்க என்னையும் ஹஸ்பண்டையும் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினாங்க. அப்படின்னா நீங்க இதை நம்புறீங்க? அதாவது தப்பான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்ததுனால தான் கேவலோட ஆவி குறி வச்சு உங்க கணவரை கொண்டு இருக்கு. கேவல் என் ஹஸ்பண்டை வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. முதல் இன்சிடென்ட் எப்ப எங்க நடந்தது? கேவல் சின்ஹாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் என் ஹஸ்பண்ட் கேவல் சின்ஹாவோட ஆவியை தான் கார்ல பார்த்தாரு. நான் அவருக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இது வெறும் பிரம்மதாங்க என்ன. ஆனா அது ஆவி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் ஹஸ்பண்டுக்கு அதிலேயே ஆபத்து ஏற்பட்டுச்சு. இவர்தான் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் பாரத். இறந்து போன டாக்டர் அலோக் ஸ்ரீவத்சவோட மனைவி சஞ்சனாவுடன் பேட்டி. டாக்டர் ஸ்ரீவத்சவின் இந்த விசித்திரமான கொலை வழக்கினை இன்ஸ்பெக்டர் பாரத் விசாரிக்கிறார். விஞ்ஞானத்தில் இன்று முன்னேறிக் கொண்டிருக்கும் மக்களுக்கு பேய்களின் மேல் நம்பிக்கை இல்லை. மிஸ்டர் அலோக் ஸ்ரீவத்சவின் மரணம் போலீஸ் அதிகாரிகளுக்கு சவாலாக விளங்குகிறது. மறுபுறம் இப்போது பேய்களை நம்புகின்றவர்களின் வாதம் என்னவென்றால் கேவல் சின்ஹாவின் ஆவி அந்த கொலைகாரர்களையும் விடாது, என்றாவது ஒரு நாள் பழிவாங்கும். ஹலோ ஹலோ, யார் நீங்க? யார் பேசுறது? யார் யார் பேசுறது? ஏன் பயமா இருக்கா? ராஜா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவும் என் சொத்தை அடையறதுக்காகவும் நீ என்ன கொலை பண்ண. என்ன கொலை பண்ணிட்டா உன்னால நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சியா? கேவல், கேவல் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. எந்த டாக்டருக்கு நீ லஞ்சம் கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்த சொன்னியோ அந்த டாக்டரையே நான் கொலை பண்ணிட்டேன். இப்போ உன்னோட டர்ன். நான் உன்னையும் உயிரோட விட மாட்டேன். உயிரோட விட மாட்டேன். கேவல், கேவல் நீங்க என்ன கொல்ல மாட்டீங்க. நீங்க மேல உயிரையே வச்சிருக்கீங்க. அந்த உயிரை இப்போ நான் எடுக்க போறேன். கேவல், என்னை எப்படி கொல்ல மனசு வரும்? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. என்ன விட்டுருங்க. என்ன மன்னிச்சிருங்க கேவல். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. நீ பண்ண தப்புக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. என்ன விஷயம் ராணி? ஏன் இப்படி பயந்து போயிருக்க? என்ன கொலை பண்ணிடாதீங்க கேவல். கொலை பண்ணிடாதீங்க. என்ன கொலை பண்ணிடாதீங்க கேவல். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ராணி, உனக்கு என்ன ஆயிடுச்சு? வேண்டாம் 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 கேவல். என்ன கொலை பண்ணாதீங்க. ராணி என்ன பாரு, ராணி என்ன பாரு. என்ன கொலை பண்ணாதீங்க. ராணி
ராணி என்ன பாரு. என்னாச்சு உனக்கு? நீயா? என்னன்னு சொல்லு. என்னை காப்பாத்து ராஜ். கேவல் என்ன கொலை பண்ண வர மாதிரி இருக்கு. ஓஃபோ, கேவல் கேவல் பேய். பைத்தியமாயிட்டே நீ? ராஜ், அவர் போன் வந்தது. நமக்காக ரிப்போர்ட்டை மாத்தினாரே, அந்த அலோக் ஸ்ரீவத்சவை அவர் கொலை பண்ணிட்டாரா? எதுக்காக கொலை கொலைன்னு புலம்பிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் படுத்து பேசாம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? என்ன நம்பு ராஜ், நான் சொல்றது அத்தனையும் உண்மை. எப்படியும் நம்மள கொன்னுடுவா. ராணி ப்ளீஸ் ரிலாக்ஸ். புலம்பறத முதல்ல நிறுத்து. ராஜ், என்ன நம்பல இல்ல? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணு. டாக்டரோட மனைவியையும் இன்ஸ்பெக்டர் பரத்தையும் டிவில பார்த்த. எல்லாருமே சொல்றாங்க கேவலோட ஆவிதா டாக்டர் கொலை பண்ணிருக்கணும்னு. என்ன? இன்ஸ்பெக்டர் பரத் அப்படி சொன்னாரா? நாம ஏதாவது ஒன்று பண்ணியாகணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மிஸ்டர் சின்ஹா. இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். டாக்டர் அலோக்கோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது உங்க ஹஸ்பண்ட கொலை செஞ்சவன் கொல்ல போறதா முன்கூட்டியே மிரட்டிருந்திருக்கான். காரணம் அவர் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தினாரு. கேவலோட மரணம் விஷத்தால ஏற்பட்டிருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கேவலோட டெத் நேச்சுரல் தாங்கிறீங்க. சரி, கேவலுக்கு இயற்கையான மரணம் ஏற்பட்டிருக்கும் போது ஆவி டாக்டர் அலோக்கை ஏன் கொலை பண்ணணும்? எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு இன்ஸ்பெக்டர் சார். உங்களை மாதிரி ஆளுங்க பேய் பூதம் இன்னும் நம்புறீங்க? ஆக்சுவலா நான் இதை நம்பல, குழம்பி போயிருக்கேன். யாரத்தான் நம்புறது? டாக்டர் அலோக்கோட மனைவியா? இன்னொன்னு சொன்னாங்க, கேவல கொன்னவன் டாக்டர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கான். கேவல விஷம் கொடுத்து தான் கொன்னேன்னு. அப்புறம் மிஸ்டர் ராணி சின்ஹாவை கேட்போம். கேவலோட மரணம் இயற்கையா தான் ஏற்பட்டது. ரொம்ப ரொம்ப சிக்கலா போய்கிட்டு இருக்கு இந்த கேஸ். பத்தவே உங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் எதுக்கு வேணும்? இன்ஸ்பெக்டர் சார், எவனோ ஒருத்தன் அடிக்கடி ஃபோன் பண்ணி மிஸ்ஸஸ் சின்ஹாவை கொன்னுடுவேன் மிரட்டுறான். இவ்வளவு மிரட்டுறானா? அப்படின்னா கேவலோட ஆவியா இருக்கும். மறுபடியும் ஆவியா? பத்தவே ஒருவேளை உங்க ஹஸ்பண்டோட மரணம் விஷத்தால தான் ஏற்பட்டிருக்குன்னா யார் விஷம் கொடுத்திருப்பாங்க? அவருக்கு யார்கிட்டயும் எந்த விரோதமும் இல்ல. எக்ஸாக்ட்லி, அதான் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்களே விஷம் கொடுத்திருக்கலாம். இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? இல்ல மேடம், அது வெறும் சந்தேகம் தான். அதோட உங்களை தவிர வேற யார் விஷம் தந்திருக்க முடியும்? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க அவருக்கு விஷம் கொடுத்திருந்தா அந்த ஆவி டாக்டருக்கு முன்னாடி உங்களை கொண்டு இருக்கணும். இன்ஸ்பெக்டர், எனக்கு இப்போ உங்களோட உதவி தேவை. தேவையில்லாம எம்எல்ஏ நீங்க பழி போடுறீங்க. பயப்படாதீங்க மேம். குற்றம் சுமத்துறதுனால கோர்ட்டு தண்டனையா கொடுத்துற போகுது. எனிஹோ, இப்ப நான் போறேன். வெளியே நான் 2 கான்ஸ்டபிளை போட்டிருக்கேன் உங்களுடைய பாதுகாப்புக்காக. மிஸ்டர் ராஜ், நீங்க ராத்திரி இங்க தங்கறதா இருந்தா மிஸ்ஸஸ் ராணிக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் எதுக்கு? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆவிக்கிட்ட பயம் இல்லையே? எனக்கு யார்கிட்டயுமே பயம் இல்லை இன்ஸ்பெக்டர். நானும் உங்க கூடவே இப்ப வெளியில வரேன். வாங்க. குட் நைட் மிஸ்ஸஸ் ராணி சின்ஹா. குட் நைட். வாங்க போலாம்.
ஹலோ மிஸ்டர் ராஜுங்கிறது எஸ் சார் நாங்கள் டிராவல்ஸ்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் நேற்று சில கிளாரிஃபிகேஷன் ஓ கேட்டிருந்தீங்க. எக்ஸலண்ட் சரி யூஎஸ்ஏக்கு அடுத்த ஃப்ளைட் எப்போ நாளைக்கு ராத்திரி சார். ஓகே நீங்கள் ஒன்று பண்ணுங்க யூஎஸ்ஏ போகிறதுக்கு நாளைக்கு 2 டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார். சார் அண்ட் தென் ஒன் மோர் கொஸ்டின். 2 பேர்னா உங்கள் ஒய்ஃபா சார்? அவங்க ஏஜ் கொஞ்சம் அட்ரஸ்லாம் சொல்லிடுங்க. நான் கிளியராக டிக்கெட் புக் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ வெரி மச். ரெண்டு பேரும் ஃபாரின் போறீங்களா? நீ நீ எப்படி நீ இப்போ குடிச்ச ட்ரிங்க் அதுல விஷம் இருக்கு. மரணத்தை ஃபேஸ் பண்றதுன்னு அதுக்கு தைரியம் வேணும். கவலைப்படாத, நான் உன்னை இப்போ கொல்ல மாட்டேன். அப்படின்னா அதுல விஷம் இல்லையா? இல்ல, அதுல வெறும் கலர் தான் இருந்தது. உனக்கு முன்னாடி ஒருத்தரை கொல்லணும். எவ வாழ்க்கையில நீ வந்தியோ, எவளால நான் செத்தேனோ. யாரு? எங்க இருக்க? எங்க எங்க இருக்க? எங்க போன? ராணி! இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த நேரத்துல? நீங்க இல்லைனாலும் அவங்களுடைய பாதுகாப்புக்காக நான் இருக்கணும்ல. ராணி ராணி எங்க? அவங்க பெட்ரூம்ல இருக்காங்க. அது சரி, உங்க முகம் ஏன் இப்படி வெளியில போயிருக்கு? இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர், நான் சொல்றதை நம்புங்க. நான் கேவலோட ஆவியை பார்த்தேன். அது என்னையும் ராணியை கொல்ல பார்த்தது. ஆவியா? What nonsense. நான் உன்னை விட மாட்டேன் ராணி, விட மாட்டேன். ராணி மேடம், கதவை திறங்க ப்ளீஸ். ராணி மேடம், இப்ப கதவை திறங்க, இல்லைன்னா கதவை உடைக்க வேண்டியிருக்கும். நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர், பின்பக்க கதவு திறந்திருக்கு. வாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ராஜ், அவன் என்ன கொலை பண்ண வரா. ரிலாக்ஸ் ராணி, ரிலாக்ஸ். யார் கொல்ல பார்த்தது மேடம்? கேவலோட ஆவி இப்ப எங்க அந்த ஆவி? பெட்ரூம்ல. உள்ள யாரும் இல்லையே. யாரும் இல்லையா? இன்ஸ்பெக்டர், அவன் இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கணும். அவன் என் கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்தா, என் கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்தா. நான் சொல்றதை நம்புங்க, இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கணும். இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. அவன் எங்களை கொன்னுடுவான். இன்ஸ்பெக்டர், ஏன் உங்களை கொல்லணும்? அவனுக்கு உங்களுக்கு அப்படி என்ன விரோதம் இருக்கு? நான் தான் அவரை விஷம் கொடுத்து கொன்னேன். இன்ஸ்பெக்டர் இல்ல இன்ஸ்பெக்டர், நான் தான் அவரை கொலை பண்ணேன்.
அவருக்கு விஷம் கொடுத்து நாங்க 2 பேரும் சேர்ந்து அவரை கொலை பண்ணிட்டோம். ராணி அவர் எங்களை கொன்னுடுவாரு. எங்களை காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. போதும் போதும், இதுதான் எனக்கு வேணும். That's it. இனிமே அந்த ஆவி உங்களை ஒண்ணு செய்யாது. ஏன்னா 2 பேரும் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டீங்க. மிஸ்டர் ராபி, நீங்க தாராளமா வரலாம். கேவல், நீங்க உயிரோட இருக்கீங்களா? நான் கேவலும் இல்ல, கேவலோட ஆவியும் இல்ல. நான் சேகர், கேவலோட கூட பிறந்த தம்பி. உனக்கு என்ன தெரியாது? ஏன்னா 10 வருஷம் நான் ஆஸ்திரேலியால இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேவல் போன் பண்ணி என்னை இந்தியாவுக்கு கூப்பிட்டான். அன்னைக்கு கேவலுக்கு உன்னோட சதி திட்டம் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இதை பத்தி அவன் என்கிட்ட எதுவுமே சொல்ல. அவனோட வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு உன் மூலம் ஆபத்து வருதுன்னு சொல்லிச்சு. என்னோட சந்தேகம் சரியாயிடுச்சு. இன்னைக்கு நான் இந்தியாவுக்கு வந்தேனோ அன்னைக்கு ராத்திரி தான் நீ அவனுக்கு விஷம் கொடுத்து கொலை பண்ண. அதுக்கப்புறம் இவர் என்ன கான்டாக்ட் பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி உங்க 2 பேருக்கு எதிராக என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. சந்தேகத்தின் பேர்ல நான் உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுத்துருக்க முடியாது. அண்ணா உண்மையை தானா ஒத்துக்கிட்டீங்க. இந்த உண்மையை வச்சே என்னால உங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். டாக்டர், என்ன இன்னும் உயிரோட இருக்கேன்னு பாக்குறியா? நானும் இன்னைக்கு பயத்துல செத்து போயிருந்திருப்பேன். பட் மரணத்துக்கு பயந்து நீ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தின. இப்போ மறுபடியும் நீ அதையே செய்யணும். நான் சொல்றபடி செய். புரிஞ்சுதா டாக்டர்? அப்புறம் சேகர ஆவியாக்கி டாக்டர் சார் செத்துட்டார்னு பொய்யா நம்ப வச்சு டிவி பேட்டியில மிஸ்டர் ஆலோக் ஸ்ரீவத்சவோட இன்டர்வியூ காட்டணும். நான் உங்ககிட்ட உண்மையை வரவழைக்கணும்னு நினைச்சேன். எந்த ஆதாரமும் இல்லை. அதனால ஏதாவது ஒரு வழியில உங்களை பயமுறுத்தினா உண்மையை ஒத்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஒத்துக்கிட்டீங்க. மிஸ்ஸஸ் ஆலோக் ஸ்ரீவத்சவ், தேங்க்யூ வெரி மச். நீங்க போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் டாக்டர் சார், நீங்க கூட தப்பு பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் போலீஸ்க்கு உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அந்த கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். And now Mrs. Rani Keval Sinha and Mr. Premi, oh sorry, Mr. Raj Premi, you both are under arrest.